Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice. அரசு மருத்துவர்களுக்கு சுகாதாரத்துறை கடும் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள் உரிய நேரத்தில் பணிக்கு வர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மீறினால் மருத்துவர்கள் மீது துறைசார் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மேலும் தகவலை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். சுகாதாரத்துறை விடுத்திருக்கும் இந்த எச்சரிக்கை தொடர்பான முழு தகவலையும் சொல்லுங்க. கடந்த சில வாரங்களாகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ படிப்பு படித்திருக்கக்கூடிய மருத்துவ பணியாளர்கள் தவிர்த்து தூய்மை பணியாளர்கள் மற்றும் இதர பணியாளர்கள் மருத்துவ சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படுவதாக கருத்துக்கள், தகவல்கள் என்பது தொடர்ச்சியா பகிரப்பட்டு வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு நிலையில தற்போது பொது சுகாதாரத்துறை ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. அரசு மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் தகுந்த நேரத்துல பணிக்கு வருவதை உறுதி செய்ய வேண்டும். தூய்மை பணியாளர்கள் உட்பட மருத்துவ சிகிச்சை அளிக்க தகுதியற்ற நபர்களை பயன்படுத்தினால் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீது துறைசார் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. குறிப்பா அரசு மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய துறை மருத்துவர்கள் மற்றும் புறநோயாளிகள் பிரிவு பொறுப்பு மருத்துவர்கள் வழக்கமாக காலை 7:30 மணி முதல் 12 மணி வரைக்கும் கட்டாயம் பணிபுரியக்கூடிய இடத்துல இருக்க வேண்டும் என்பது விதியாக இருந்து வருகிறது. எனவே இவர்கள் அனைவருமே குறிப்பிட்ட இந்த நேரத்துல பணியில் இருக்க வேண்டும் என வழிகாட்டுதல் வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல் உள்நோயாளிகள் பிரிவை பொறுத்த மட்டில் உள்நோயாளிகள் பிரிவை கண்காணிக்க 24 மணி நேரமும் மருத்துவர்கள், செவிலியர்கள் சுழற்சி அடிப்படையில பணியில் இருக்க வேண்டும் என்பது விதியாக இருக்கிறது. மற்ற மருத்துவர்கள் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரையும், அதே போல மருத்துவ அதிகாரியான ஆர்எம்ஓக்கள் காலை 7 மணி முதலும் மருத்துவமனை செயல்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்ற ஒரு விதிகள் ஏற்கனவே வகுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த விதிகள் முறையாக பின்பற்ற வேண்டும். ஒதுக்கப்படக்கூடிய நேரத்துல பணிக்கு வருவதை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுதல்களை வழங்கி இருக்கிறாங்க. இதே போல அரசு மருத்துவமனைகள்ல நோயாளிகளுக்கு உரிய முறையில சிகிச்சை கிடைப்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில் மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள் தகுந்த நேரத்துல பணிக்கு வர வேண்டும். மருத்துவ படிப்போ அல்லது செவிலியர் பயிற்சியோ பெறாத தூய்மை பணியாளர்களை எந்த சூழலிலும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கவோ ஊசி போடவோ அனுமதிக்க கூடாது. தகுதியற்ற நபர்கள் சிகிச்சை அளிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் நோயாளிகளுடைய உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே மருத்துவர்கள், செவிலியர்கள் பணியில் இருந்து கொண்டு சிகிச்சைக்கு தூய்மை பணியாளர்கள் மற்றும் இதர பணியாளர்களை பயன்படுத்துவதும், பணிக்கு வராமல் தூய்மை பணியாளர்களை முதலுதவி செய்வ வழிகாட்டுவதும் தவறானது என ஒரு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. நோயாளிகள் தரப்புல புகார்கள் வரக்கூடிய பட்சத்துல சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மற்றும் துறைசார் தலைவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை பாயும் என கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம நோயாளிகள், மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனைகளுடைய செயல்பாடுகள் தொடர்பாக 104 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் எனவும், புகார்கள் வரக்கூடிய பட்சத்துல சம்பந்தப்பட்ட மருத்துவமனை மற்றும் மருத்துவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரத்துறை எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். Chettinad Cement, 64 years of excellence. Your perfect concrete choice.